ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சொன்ன மாதிரியே ஜனநாயகன் ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ட்ரைலர் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, தளபதியோட கடைசி படம் எந்த மாதிரி இருக்க போகுது. பட் இப்போ நம்ம ட்ரைலர் பார்க்கலாம். நானும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். தளபதி ஃபேன் நான். பார்க்கலாம் எப்படி இருக்குது ட்ரைலர்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? தளபதி வெற்றி கொண்டான். செம்மையா இருக்கு, பேரு வேற மாதிரி இருக்கு. தளபதி வெற்றி கொண்டான்னா எப்படி? ஓஹோ, அப்படி அப்படி வராரு தலைவர் தளபதி அப்படியே சேர்த்து விட்டாரு. எப்படி? TVK, தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி தளபதி வெற்றி கொண்டான். செம்மையா இருக்க. இந்த ஐடியா எப்படிப்பா வந்தது உங்களுக்கெல்லாம்? வேற மாதிரி இருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பரான சம்பவம். லோடிங்கு தியேட்டர்ல பாக்குறோம், தெரிக்க விடுறோம். விஜய் புலி 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 மாதிரி ஆக்கணும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பேசுவோம் இதை பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த சீனை அப்படியே இறக்கியிருக்காங்க. அந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா பண்ணாங்க, இந்த படத்துல மம்தா பைஜு பண்றாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. எல்லாரும் ரீமேக்ன்றாங்க. ஒருவேளை ரீமேக்கா இருக்குமோ? பார்ப்போம். இந்த ட்ரைலர் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வரும். பார்க்கலாம். ஓஎம்னா என்னவா இருக்கும்? இந்த சீனும் சேம். பகவந்த் கேசரியும் இதுலயும் சேம் அப்படியே இருக்கு. டைலாக்ஸும் அப்படியே தான் இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வினோத் சார்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தளபதியோட கடைசி படம். நிறைய பேர் ரீமேக்ன்றான். ரீமேக் தானா இது? ஓடுறதா? ஓடுறது எதுவுமே இருக்காது. ஓட விடுறது தான். அப்பா, வேற மாதிரி என்ட்ரி. ராவண மவன்டா, சும்மா தெரிக்க. வெற்றி நம்மதே. அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம் தளபதி. அப்புறம் ஆஹா, வண்ணியும் திரும்பி போற ஐடியாவே இல்ல, வச்சு செய்யறது தான். ஐ ஆம் வெயிட்டிங்கா? அப்படியே டைலாக் மாத்திட்டாரு. ஐ ஆம் வெயிட்டிங்ல இருந்து ஐ ஆம் கம்மிங்கா. ஜனநாயகன். போடு போடு போடு. இது என்ன ட்விஸ்ட்? லாஸ்ட்ல நான் ரோபோலாம் விடுறீங்க. ஜனவரி 9 படம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பகவான் கேசரியோட ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஆல்ரெடி சொன்னதுதான் இருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பகவான் கேசரி ரீமேக்னாங்க. ஆனா இது பகவான் கேசரி ரீமேக் எல்லாம் சொல்லாதீங்க. முழுசாலாம் எடுக்கல. ஒரு அப்பா மகள் அந்த ஒரு போர்ஷனை மட்டும்தான் அவங்க வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர்ல அது 2 தான் இருக்கு நம்மளுக்கு பார்க்குற மாதிரி. அப்புறம் அந்த ஜெயில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சீன் ஒன்று இருக்கு. அவர் வந்து இப்படி மெர்சல் இது மாதிரி பண்ணுவாரு. அந்த ஒரு ஷாட் இருக்கு. மேபி அது ஒரு இன்ட்ரோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேம் ஷாட்டு அந்த படத்துலயும் இருந்தது. அது வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன். அது பாலகிருஷ்ணா அவரோட இன்ட்ரோடக்ஷனு. மேபி அந்த சீன் வந்து இன்ட்ரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது இருந்ததுன்னா வெறித்தனமா இருக்கும். விஷுவல்ஸும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ட்ரைலரு ஓடணும். ஏன்னா இப்போ வந்து
தளபதியோட கடைசி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த பகவந்த் கேசரியோட ஃப்ளேவர் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அந்த வில்லன் என்ட்ரி கொடுத்த அப்புறமா அந்த போர்ஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ் இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். மேக்ஸு இதில் வந்து பொலிட்டிக்கல் சைடில் போகிறதுனால அந்த ஒரு ஜானராக வருது, பொலிட்டிக்கல் ஜானராக வருது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இறக்கிட்டான்ப்பா. தளபதி மேலே 100% அதுக்கு மேலே கேரண்டி, பக்கா ஒர்த்து காசு போனீங்கன்னா. ஏன்னா கடைசி படம் செஞ்சு விட்ருவார். இதில் வேறு ஃபேர்வெல் ட்ரிபியூட் வீடியோ இருக்குன்றாங்க. மேக்ஸு முடிச்சு விட்ருவார். அவ்வளோதான். இந்த படம் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் வந்து இது பாலகிருஷ்ணா பண்ணார், இதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் இவரோட ஸ்டைலில் இவர் பண்ணுவார், அவரோட ஸ்டைலில் அவர் பண்ணார். அந்த மூவிலேருந்து இந்த ஒரு போர்ஷன் எடுத்திருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். ஏன்னா தளபதி நேற்று இன்னைக்கு வந்த ஆக்டர் கிடையாது. எப்போ 10 வயசுலேருந்து இருக்கார் அவர் இந்த ஃபீல்டில். அவருக்கு தெரியாதா எந்த ஸ்டோரி பிக் பண்ணான்னு சொல்லிட்டு? அப்படி பார்த்தா அவர் பிக் பண்ண ரீமேக் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் நொறுக்கி தள்ளிடுச்சு. எல்லாமே கில்லியாக இருக்கட்டும், போக்கிரியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு. முந்தா நேற்று ரிலீஸ் ஆச்சு கில்லி, ரீரிலீஸ் ஆச்சு. எப்படி 30 crores மேலேயே கலெக்ஷன் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கும்போது பயப்படவே வேணாம், அவர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி ஃபேமிலி படமாக தான் இருக்கணும் அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற ஹீரோ. அவர் மேக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இருந்துடும், அவ்வளோதான். படம் இப்போ ட்ரைலர் பார்த்தாச்சு, ட்ரைலர் சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து தளபதியோட படம், ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி படம். எந்த மூவிலேருந்து எந்த போர்ஷன் எடுத்தாலும் கடைசியில் முடியும் போது தளபதியோட படமாக தான் முடியும். அவ்வளோதான். இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேலேயும் பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரியாக்ஷன் பார்த்தாச்சு. வைப்போட படத்தையும் FDFS பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டு போடுறோம், ரிவ்யூவை போட்டு தாக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.